அடுத்த முதலமைச்சர் வந்து எங்கள் ஸ்டாலின் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே. டீம் வந்து மு.க. ஸ்டாலின் தான். எனக்கு அதிமுக வந்தால் தான் நல்லா இருக்கும். டிவிகே ஆட்சிக்கு வந்தால் இப்போ நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். விஜய் கட்சி வரலாம். மு.க. ஸ்டாலின் ஐயா வந்தாவே ஸ்டாலின் அவர் தான் வரணும். மு.க. ஸ்டாலின் தான் சார். சீமான் தான் நல்ல ஸ்டாலின் வருவது தான். விஜய்க்கு ஓட்டு போடலாம் சார். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும் சார். என்டிகே தான் சொல்லுவேன். செந்தமிழ் சீமான் வந்தால் டிவிகேவுக்கு ஓட்டு போடுங்கள். டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்று திமுக ஆட்சி வரணும். ஸ்டாலின் அவர்கள் தான். டிஎம்கே. மு.க. ஸ்டாலின் ஆட்சி வந்தால் ஸ்டாலின் ஆட்சி திரும்ப வந்தால் தான் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு. விஜய் வரட்டும். டீம் வந்து மு.க. ஸ்டாலின் தான். மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். இப்போ திமுக வந்த பிறகு இந்த வண்டி மாற்றி 8,000 10,000 பயன் தான் கட்டிகிட்டு இருக்கான். வேறு கட்சிக்கு போட மாட்டேன், விஜய்க்கும் போட மாட்டேன், யாருக்கும் போட மாட்டேன். அதிமுக மட்டும்தான் ஓட்டு போடுவோம். என் குடும்பமே என் ஓட்டில் 20 ஓட்டு இருக்குது. ஏன்னா எல்லாமே புதுசாக பண்ணலான்னு இருக்காரு. நல்லா பண்ணலான்னு இருக்காரு. சரிங்கண்ணா. தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னா டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கவங்க வந்து டிஎம்கே வந்து ஆட்சி சரியில்லை. ஏன்னா புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கும், எப்படி நல்லா பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கும். நல்லா இருக்கும். ஏன்னா அவர் நாட்டுக்காக நிறையா பண்ணுவார். உழைப்பாளின்னு சின்னம் அவருக்கு ஓட்டு போட்டால் நல்லா. இவங்க ஆட்சியில் வந்து இது பூரா எல்லாத்தையும் கொளுத்து விட்றாங்க. யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரிய மாதிரி ரோட்டில் கொலை பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க எல்லாம். அப்படி இருக்கக்குள்ள நம்ம யாருன்னா ஆள் மாறி வந்தால் நல்லது தான். எனக்கு அந்த ஐயா வந்தால் போதும். மு.க. ஸ்டாலின் ஐயா வந்தாவே போதும் ஐயா. அது நல்லா செஞ்சாங்களே போதும் சார். அவர் தான் சார் வராரு சிஎம்மா. மு.க. ஸ்டாலின் தான் வரார், எங்கள் அண்ணன். அவர் நல்ல வேட்பாளர் என்னன்னு தெரியாது. அவர் கூட நிற்கிறவங்க எல்லாம் கொள்கையில் நிற்கிறாங்க, நல்ல கொள்கையோடு நின்றுட்டுருக்காங்க. அதனால் சீமான் வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஜென்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிப்படையாமல் கரெக்டாக செயல்படுறாரு. மற்ற கட்சி எந்த கட்சி வந்தாலும் ஜென்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிமையாக செயல்படும். அதனால் தமிழ்நாட்டினுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் ஸ்டாலின் வருவது தான் நல்லதாக இருக்கும் சார். ஏன்னா நிறைய ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அவரால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிறையவே இருக்குது சார். ஏன்னா எங்கள் அப்பையிலேருந்து எல்லா விஷயங்களும் நிறைய, ஏன்னா எங்கள் ஏரி சார்ந்த இந்த ஏரி தூர்வாரந்தும் சரி, எங்கள் வயலூர் தூர் ஏரி வாரந்தும் சரி, எல்லா விஷயங்களும் வந்து என்டிகே தான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே சுற்றுச்சூழல் பாசறையே அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நாம் தமிழர் கட்சி தான் அப்பையிலேருந்து. நான் 11 வருஷமாக இயக்கத்தில் இருக்கேன். ஆனால் இந்த சினிமா அரசியல் பற்றின விஷயங்கள் இருந்தாலுமே விஜய் ஆக்டராக பிடிக்கும். ஆனாலுமே வந்து என்டிகே தான். என்டிகே வந்தால் சிறப்பாக செய்வாங்கன்ற ஒரு விஷயம் உத்தரவாதம் இல்லை, நம்பிக்கை. நான் 100% இல்லை, 200% சொல்லுவேன். ஒரு சில மாற்றங்கள் தமிழ்நாடாக இருக்கும். இந்த தமிழ்நாட்டினுடைய ஆண்டு கொண்டிருந்த 2 கட்சிகளுமே சரியில்லை. இப்போ மாற்றத்துக்கான தேவை இருக்கிறது. ஆனால் டிவிகேவுக்கு ஓட்டு போடுங்கள். டிவிகேவுக்கு ஓட்டு போடுங்கள். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள். நான் வந்து டிவிகே கட்சியினுடைய உறுப்பினரே இல்லை. டிவிகே கட்சியோட நான் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தேன். ஆனால் 2 கட்சியுமே சரியில்லைங்கிறதுனால டிவிகேவுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். மக்களை தான் ஏமாற்றிட்டு இருக்கு மாற்றி. அதனால் புதுசாக ஒருத்தர் வரட்டும், செஞ்சு பார்ப்போம். அவர் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா மக்கள் எதிர்பார்க்குறாங்க. 60 வருஷமாக 2 கட்சியுமே ஒன்றும் செய்யலை. அவன் சம்பாதிக்கிற போயிட்டு இருக்கான வழியை இந்த ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன், நல்லபடியாக செய்யட்டுமே, பார்ப்பலாமே. கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து எண்ணற்ற திட்டங்களை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு வருகிறாரு. ஏழை எளிய மக்கள்லேருந்து படித்த பாமர மக்கள்லேருந்து படித்தவர்களிருந்து எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறாரு. அதனால் மீண்டும் தலைவர் கலைஞருடைய பிள்ளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமர்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி. அதனால் நாங்கள் மீண்டும் திமுக கூட்டணியில் முதலமைச்சர் தனித்து முதலமைச்சராக ஆவார். எங்கள் அந்நியர் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு தான் ஜெயிக்கணும். அவன் நல்லபடி செய்யணும். அதே மாதிரி விழாவில் எங்கள் அந்நியர் தான் ஃபஸ்ட்டு வாக்கில் 5,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரணும். அதான் நமக்கு என் கோரிக்கை. எங்கள் அண்ணி ஜெயிச்சாதான் தண்ணி லாரி வீட்டுக்கு தண்ணி லாரி வரும். ஊர் கேப்டன் எப்படி செஞ்சார் அதேமாதிரி செய்வார். நீங்கள் எல்லா கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் ஒன்று கூட வராது. எங்கள் கேப்டன் எப்படி தண்ணி லாரி ஊர் ஊராக போச்சு, அதேமாதிரி வரும். ரேஷன் பருப்பு, அரிசி, பருப்பு எல்லாம் என்ன தேவையோ அவங்க வீட்டுக்கு போவோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கிடைக்கும். இது இல்லைன்னா குட்டிச்சேரதான் ஆகும். திமுக ஆட்சி வரணும். தேமுதிக எங்கள் அந்நியர் ஜெயிக்கணும்.
தமிழகத்திலே மீண்டும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள்தான் இன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்பார், ஆட்சி அமைக்கும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே இன்றைக்கு பல்வேறு கட்சிகள், முற்போக்குவாத கட்சிகள் இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்திலே ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிற, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு காலை உணவு திட்டம், மகளிருக்கான விடியல் பயணம், இப்படியான பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தான் ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு தமிழக அரசில் பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்கும், கல்லூரி படிக்கிற மாணவிக்கும், அதேபோன்று இல்லத்தரசிகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலினுடைய ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஸ்டாலின் தலைமை ஆட்சிக்கு வந்தால் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதுபோன்று 8000 கூப்பன் உட்பட இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்பு என்பதை மகளிருக்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறார். இல்லத்தரசி திட்டம், பல்வேறு திட்டங்களை, அதேபோல் தொழிலாளி விவசாயிகளுடைய உரிமைக்காக போராடுகிற கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று, மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார் என்று மக்கள் பெரும்பாலும் சொல்லி கொண்டிருக்கார்கள். நல்ல முறையில் 5 வருஷம் ஆட்சியில் நல்ல முறையில் எல்லாருக்கும் சொன்னதை கடைப்பிடிக்கணும். அப்போ அவங்க நல்லா இருப்பாங்க, மறுபடியும் வருவாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஆட்சிக்கு யார் வந்தாலும், மற்றவங்க வந்தாலும், இவரே வந்தாலும் சொன்னதை செய்யணும், வார்த்தையை மாற்றக்கூடாது. மகளிருக்கு ஓட்டு இந்த நல்லது செய்கிறவங்களுக்கே நடக்கும். அதனால் நாங்கள் எதிர்பார்ப்போடு இருப்போம். என்ன சொல்கிறாங்களோ அதை நிறைவேற்றணும். அதுதான் பொம்பளைங்களுக்கு எல்லாத்துக்கும், ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் திரும்பவும் வேலை வாய்ப்பு ஜனங்களுக்கு கிடைக்கும். ஆளுங்களுக்கு படிப்பு நடக்கும். அது படிச்சுட்டு இருக்குதுங்க, நல்ல வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். மீண்டும் இந்த ஆட்சி வரணும், நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லது நடக்கும். ஆமாம், படிச்சுட்டு கொடுத்தவங்களுக்கு வேலையும் கிடைச்சிச்சு, ஏதோ ஒரு நல்லதும் செஞ்சார், கவர்மெண்ட் வேலையும் வாங்கினாங்க. ஆமாம், வரும், மீண்டும் தொடரும், நல்ல வழியில் செய்வார். அவர் மக்களான நலத்திட்டங்களை சரியாக செஞ்சிட்ருக்காரு. மகளிருக்கான திட்டமாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி, திரும்பவும் இளைய சமுதாயம் நல்லபடியாக வரணும்னா அவர் மீண்டும் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வரணும். 2 பேரும் ஆண்டுட்டாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். விஜயகாந்த் சார் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு தான் மக்கள் ஏமாத்திருச்சு. விஜய்க்காவது கொடுக்கட்டுமே, நல்லா இருக்கட்டும், அவராக வரட்டும். எனக்கு ஒரு ஆசை அது. பரம்பரையாக திமுக காரன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். 75 வருஷமாக அவன் வந்தால் இன்னும் நாடு சுடுகாடாயிடும். ஆனால் திமுக என்ற தீய சக்தி இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். அண்ணா திமுக என்ற திருட்டு பயல்கள் வந்தார்கள், கொள்ளையடிக்கிறதுக்கு வழியில் என்று கூட்டு சேர்ந்து விட்டார்கள். அவர்களும் ஒழிய வேண்டும். இன்னும் புதுமுகம் வர வாய்ப்புக்கு நாங்கள் வழியை கொடுக்கிறோம். புதுமுகம் யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த என்ன விசில் சின்ன உள்ளவங்க வரட்டும் சொல்கிறேங்க. நானுங்க யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். யார் ஒரு புகார் எதுவும் சொல்லக்கூடாது. எல்லாம் சரி, இவங்க வந்தால் இவங்க நல்லது செய்கிறாங்க, இவங்க வந்தால் இவங்க நல்லது செய்கிறாங்க. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எந்த ராத்திரி எப்படி வந்தாலும் சரி, பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். நல்லது கெட்டதை ஏதோ ஆட்சிக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் பார்த்துக்கணும். எல்லாமே மக்கள் அவங்களுக்கு தான் பொறுப்பு ஒப்படைச்சாங்க. எதாக இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கணும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.